இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்ல கோஸ்ட் சர்வர் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புறீங்களா? என்ன ப்ரோ சொல்ற? இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஐடியா காமிச்சா, மிஸ்டேஷன் ஐடியா காமிச்சா, இல்லைன்னா டேஞ்சரஸ் ஐடியா காமிச்சா, அந்த மாதிரி என்ன ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சர்வர்ன்றி அப்படி என்ன ப்ரோ வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைச்சு பார்க்குற ஐட்டம் எல்லாமே அது இங்க இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் அண்ட் மிஸ்டீரியஸ் அப்படின்னு சொல்லி அந்த சர்வருக்கு என்னென்னமோ பேர் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு மக்களே. ஸோ இந்த அளவு சர்வர் சொல்லிட்டு அந்த சர்வர் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர்ல மிஸ்டீரியஸான கிளிச்சஸ் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரீ ஃபயர்ல வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கிளிச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஃப்ரீ ஃபயர் தரப்புல இருந்து வந்த கிளிச்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ரொம்பவே மிஸ்டேரியஸான சர்வரையும் பார்க்கலாமா. என்ன ப்ரோ ரொம்ப நேரமா கூவிட்டே இருக்கோ, வேமா பாம்பை வெளியே நீட்டு அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்ல பார்க்காதீங்க. ஸோ நார்மல் மீனிங் தான். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காமி ப்ரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வத்தோடு இருப்பீங்க. அதான் இப்படி சுத்தி வச்சு நான் சொன்னேன். ஸோ யார் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி இப்போ வாங்க நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் கிளிச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர்ல இருக்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஓடி 47 அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஒரு ஷார்ட் கன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தானுங்க. நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு ஷார்ட் கன் அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ல இருந்து அடிச்சா ஷார்ட் கன். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லாங் ரேஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு M4A1 ஸ்கேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் கொடுக்குமோ அதே டேமேஜ் இது லாங் ரேஞ்சிலையும் கொடுக்குது மக்களே. இது வந்து பாத்தீங்கன்னா கிளிச் ஆயில அந்த கன்னோட பவரே அப்படிதான் என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில AWM எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி 150 கொடுக்குது. ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா 800 கிட்ட கொடுக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் கன்னு சொல்றதா இல்ல மிட் ரேஞ்ச் கன்னு சொல்றதா இல்ல ஸ்னைப்பர் சொல்றதா எல்லா வேலையும் கொடுக்குது. ஸ்னைப்பர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல சுட்டோம் அப்படின்னா 150 கிட்ட போகுது. லாங் ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சோம் அப்படின்னா 800 கிட்ட போயிட்டு இருக்கு. சோ இந்த கன்னை பத்தி என்ன சொல்றேன்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிளிட்ஜுக்கு என்னன்னு தெரியல. சோ நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எதனால அப்படி சொல்றேன்னா, இது ஷார்ட்லயும் பெர்ஃபார்ம் பண்ணுது, லாங் ரேஞ்சிலயும் பெர்ஃபார்ம் பண்ணுது, மிட் ரேஞ்ச் எல்லாத்துலயுமே பெர்ஃபார்ம் பண்ணுது. சோ இந்த கன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு சஜஷனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சரி வாங்க அடுத்து ஒன்று மிஸ்டீரியஸான விஷயத்தை பார்க்கலாம். அடுத்து உள்ள மிஸ்டீரியஸான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சஸ்பெண்ட் ஆயிரும், பேன் ஆயிட்டு இருக்கும். சோ அது எதுக்காண்டி பேன் ஆகுது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ புதுசா வந்து பார்த்தீங்கன்னா வர்னரபிள் ஆக்டிவிட்டிஸ் அதாவது நீங்க மைக்ல தகாத வார்த்தைகள் இல்ல பாட்டு நூபு இல்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ப்ளே பண்ண தெரியல ப்ரோ அப்படி சொல்லி நீங்க ஏதாவது அஃபென்ஸான வேர்ட் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க இல்ல உங்க டீம்மேட் யாரும் ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா மைக்கை மியூட் பண்ண முடியாது மக்களே. அன்மியூட்ல தான் எப்பயுமே இருக்கும். சோ சாரி மாத்தி சொல்லிட்டேன், அன்மியூட் பண்ண முடியாது, உங்களால மியூட்ல மட்டும் தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ உங்களோட ஐடி பிஹேவியர் ரேட்டிங்ஸ்ல போய் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மியாகி உங்களால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டீம்மேட்டுக்கிட்டையும் பேச முடியாது, மைக் ஆன் பண்ண முடியாது. அது என்ன வந்திருக்கும் அப்படின்னா, நீங்க சப்போஸ் மைக்ல ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியிருந்தாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது திட்டிருந்தாவோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டானுங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி பேன் ஆகிற அளவுக்கு இருக்கு. சோ சப்போஸ் உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆயிருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. உன்னோட ஐடி வந்து பாத்தீங்கன்னா எதனால பேன் ஆச்சு அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி நீ ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அவங்க சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க. சப்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதனால தான் அவங்க ஐடி வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி சஸ்பெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 30 days or 20 days மட்டும் தான் இருக்கும். பெர்மனன்ட் சஸ்பெண்ட் எல்லாமே வந்து பேன் ஆனா மட்டும்தான். சோ ஹேக் யூஸ் பண்ணி தான் பெர்மனன்ட்டா பேன் ஆகும். பட் சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிளிஜிபிள் யூஸ் பண்ணா பேன் ஆயிட்டு இருக்கு. சோ அதையும் வந்து பாத்துக்கோங்க. சரி வாங்க அடுத்த மிஸ்டீரியஸான விஷயத்தை பார்க்கலாமா. வாங்க மக்களே. உள்ள மிஸ்டீரியஸான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பண்டில் தான் மக்களே. இந்த பண்டில பார்த்தா எல்லாத்துமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லைட் பஸ் பண்டில். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் மிஸ்டீரியஸா இருக்கீங்க. பாத்தீங்கன்னா தெரியும், மேர மார்க்க போட்டு வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லைட் பண்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு மக்களே. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஒண்ணு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்ல. பட் இது என்ன ஒரு பக்னே தெரியல. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாஸ்க் போற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்துருந்துச்சா இல்ல என்ன கணக்குனே தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கிளிட்ஜா என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல மக்களே. இப்போ நான் ஷோ பண்றேன், நீங்களும் வந்து பாருங்க. சோ இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க? சோ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் லைட் இருந்திருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டானா இல்ல எடிட்டிங் ப்ராசஸ்ல எடிட்டிங்னா சோ அந்த டிசைன் பண்ற ப்ராசஸ் அப்ப அதை ரிமூவ் பண்ணனால அது இந்த மாதிரி பக்கா காமிக்குதா இல்ல சப்போஸ் அதுல ஒரு ட்ரெஸ் இருந்துருந்துச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. சோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன் ஆஃப் தி ஃப்ரீ ஃபயர்ல இருக்க ஒரு மிஸ்டீரியஸான கிளிட்ஜ். ஓகேவா? சரி போவாங்க நம்ம அடுத்த கிளிட்ஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர்ல இருக்க அடுத்த ஒரு கிளிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் மக்களே. இத பாத்தறல கண்டுபிடிச்சீங்க. பண்டில் இந்த ஷர்ட் அந்த டி-ஷர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா CS அதாவது பாத்தீங்கன்னா BR ரேங்க் சீசன்லயே கொடுத்த முதல் ஹீரோயிக் டி-ஷர்ட் இதான் மக்களே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர்ல ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வர் தான் மக்களே. எதுல ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் ஆப்ஷன் இருக்கு தெரியுமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டி-ஷர்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க மக்களே. இது ஒன் ஆஃப் த ரேர் ஐட்டம். அதாவது பாத்தீங்கன்னா சீசன் 1ல இருந்த ஒரு BR ரேங்க் டி-ஷர்ட், அதாவது BR ரேங்க்னு நார்மலா ரேங்க் டி-ஷர்ட்ல இருக்க அந்த ஒரு ஹீரோயிக் டி-ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்தா அப்படின்னா எந்த ஒரு ரேரான ஐட்டம் தெரியும் உங்களுக்கு. அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்தா எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. ஏன்னா இந்த டி-ஷர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டி-ஷர்ட் இருந்தா மட்டுமே போதும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டி-ஷர்ட் ஜாஷ் பேண்ட் ஒயிட் ஸ்னீக்கர் இல்ல ஒரு ஜோக்கர் பண்டில் இல்லனா வந்து ஆர்டிக் ப்ளூ பண்டில் மாஸ்க் ஒரு ஒயிட் கொண்டை இல்ல பிளாக் கொண்டை. சோ நான் ஒரு காம்பினேஷனே வந்து நான் வாயில சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு வந்து அந்த காம்பினேஷன் சும்மா தரமா இருக்கும். சோ எத்தனை பேருக்கு இந்த டி-ஷர்ட் பிடிக்கும் அப்படி சொல்லுங்க. சோ என்ன வைத்தறிச்சலா மக்கள் இருக்கு அந்த ஒரு பாகிஸ்தான் சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ புதுசா வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸை கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் ஃப்ரீயா
ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு கொடுக்கல, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கான். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் சர்வர் பார்க்க போகிறோம். ஸோ மனசை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா திடமாக்கிக்கோங்க. ஃப்ரீ ஃபயருக்கு நிறைய டாப் அப் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ரேர் ஐட்டம் கிடைக்கல அப்படின்னா மறக்காம இந்த கோஸ்ட் சர்வர் பார்க்கற முன்னாடி மூச்சை இழுத்து விட்டுருங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் பிளேயர்ஸ் அதிர விடுறதுக்குன்னே இந்த ஒரு சர்வர் இருக்கு. ஸோ அந்த சர்வர் பேர் என்ன சொல்ல மாட்டேன், முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நான் காமிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர்ல இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மிஸ்டீரியஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சர்வர் இந்த ஒரு சர்வர் தான் மக்களே. இந்த சர்வரோட பேர் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சிருங்க. இங்க பாருங்க, லக்ராயில எத்தனை மேஜிக் கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க. கிட்டத்தட்ட 10-15 மேஜிக் கொடுத்து வச்சிருக்கான். எவா வாலெட்ல இருக்க எல்லா எவாகன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எவா வாலெட்ல கொடுத்து வச்சிருக்கான். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 ரிமூவ் பண்ற ஆப்ஷன் அப்படின்னா அந்த எவா டோக்கன் மட்டும் தான். டாப் அப் இவெண்ட்ல நீங்க 100 டைமண்ட் டாப் அப் பண்ணா 10 மேஜிக் கியூப், 200 டைமண்ட் டாப் அப் பண்ணி 300 டைமண்ட் டாப் அப் பண்ணீங்கன்னா 20 மேஜிக் கியூப். இதெல்லாம் விட்டுருங்க, அவன் ஸ்டோர்ல பண்ண அலப்பற இருக்கீங்க பாருங்க மக்களே. ஃபர்ஸ்ட் எலிட்டோட ஃபீமேல் பண்டில், செகண்ட் எலிட், தேர்ட் எலிட், பாண்ட் எலிட், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எலைட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ல விட்டுட்டான். ஸோ ஸ்டோர்ல விட்டுட்டு டாக்கு மேலே சும்மா விட்டோம்னா டாக்கு மேலே எல்லாத்தையுமே விட்டா மக்களே. ஸோ இந்த ஒரு சர்வர் உங்க கையில இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இது பாக்குறதுக்கு மிஸ்டீரியஸான சர்வரா இருக்கா, ஒன் ஆஃப் த கோஸ்ட் ஹேக்கர் சர்வரா இருக்கா, நம்ப முடியல. என்னால வீடியோ பார்த்தோம் நான் மிரண்டுட்டேன் மக்கள். இப்படி ஒரு சர்வர் இந்த ஃப்ரீ ஃபயர்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட சர்வர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூசுல கூட நிக்காது, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த சர்வர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த இன்னைக்கான வீடியோ அதாவது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கோஸ்ட் சர்வர் புது வீடியோ தமிழ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்ட் தென் அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு சஜஷன் உங்களோட சஜஷன் என்ன சொல்லுங்க. மறக்காம அதை பத்தி நம்ம வீடியோ போடும். ஏன்னா நம்ம பழைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம், 2017 வீடியோஸ் போட்டுருக்கோம், மிஸ்டீரியஸ் வீடியோ போட்டுருக்கோம், கோஸ்ட் ஸ்டடீஸ் போட்டுருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் யூடியூபர் யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்கள பத்தி வீடியோ போடணும்னு சொல்லுங்க. அவங்கள பத்தி நம்ம கண்டிப்பா வீடியோ போடுவோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் மக்களே. அண்ட் தென் பை.